ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைக்கலாம் சுவைக்கலாம். நம்மள பல பேர் கிச்சன் வேலைகளை சீக்கிரமாக முடிக்கணும்னு பரபரப்பாக கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் 1-2 விஷயங்கள் நமக்கு டென்ஷனை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு டென்ஷன் இல்லாமலையும் அதே சமயம் வேலையை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாமே எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுலேருந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்க போகுது. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோஸை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சில சமயங்களில் இந்த மக்ரூனி வச்சு ஸ்வீட் இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்லாம் செய்யலாம்னு நினைப்போம். அந்த மாதிரி டைமில் இந்த மக்ரூனியை தனியாக வேக வச்சு தான் நம்ம ரெசிபியில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் இந்த மக்ரூனி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதே சமயம் நமக்கு கேஸும் ரொம்ப வேஸ்ட் ஆகும். கேஸ் வேஸ்ட் ஆகாமல் மக்ரூனி சீக்கிரமாக வெந்து வரதுக்கான டிப் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மக்ரூனியை தண்ணியில் சும்மா அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு ஹாட் பேக் எடுத்துக்கலாம். அதில் நல்லா சூடாக கொதிக்கிற தண்ணி தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம மக்ரூனி மூழ்கிற அளவுக்கு அந்த தண்ணி நல்லா சூடாக கொதிக்க இருக்கிறதா எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சிருக்க மக்ரூனியை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா சூடான தண்ணியாக இருக்கும். அதே சமயம் மக்ரூனி ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மக்ரூனி எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். நம்ம சுடு தண்ணியை ஹாட் பேக்கில் ஊற்றி வச்சிருக்கறனால இந்த சுடு தண்ணியோட சூடு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊற்றின சுடு தண்ணியோட சூடு இன்னமும் இருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு எடுத்து கூட காமிக்கிறேன். இந்த மக்ரூனியை ஒரு தடவை கோல்டு வாட்டரில் அலசி எடுத்துட்டு நம்ம தேவையான ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு வாட்டரில் எதுக்காக அலசுறோம்னா மக்ரூனி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வரணுன்றதுக்காக தான். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மக்ரூனியில் எந்த ரெசிபி பண்ணுறதா இருந்தாலும் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக வெந்து வந்துடும். அதே சமயம் நமக்கு கேஸ் செலவும் ரொம்பவே மிச்சமாகும். இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். காலையில் நம்ம அவசரமாக சமைச்சிட்டு இருக்க டைமில் இந்த டீயை நம்ம கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டாலும் இது கீழே பொங்கி அடுப்பெல்லாம் சிந்தி நமக்கு நிறைய வேலை வச்சிடும். அந்த மாதிரி வேலை வைக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிப். டீ ஒரு தடவை நல்லா கொதிச்சு வந்ததுமே நம்ம கிட்ட இருக்கிற உட்டன் ஸ்பூன் இல்லைன்னா பெரிய கரண்டி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. இது மாதிரி வச்சிடுங்க. இது மாதிரி வச்சுட்டோன்னா இந்த டீ ரொம்ப நேரத்துக்கு கொதிச்சுட்டே இருக்குமே தவிர பொங்கி கீழே வழியாது. நீங்கள் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தாலும் இது இந்த கரண்டிக்கு மேலே வரவே வராது. பாருங்க, அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்குது. ஆனால் அந்த டீயோட அளவு அந்த கரண்டிக்கு மேலே வரவே இல்லை. நம்ம வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, அவங்களுக்கு உடனே டீ போடணும்னு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் டீ வச்சுட்டு நம்ம அவங்கக்கிட்ட 1 நிமிஷம் பேசிட்டு வரத்துக்குள்ளே இந்த டீ பொங்கி அடுப்பெல்லாம் சிந்திரும். இனிமேல் அந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. நீங்கள் எப்போ டீ போட்டாலும் கரண்டியை டீக்குள்ளே வச்சுடுங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது குழந்தைங்களோட மோஸ்ட் ஃபேவரட் பாதாம் ட்ரிங்க். நம்ம என்னதான் வீடுகளில் பார்த்து இந்த பாதாம் பால் செஞ்சாலும் கடைகளில் கிடைக்கிற அளவுக்கு திக்காக கிடைக்கிறதுல கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதுவும் பேக்கெட் பால் யூஸ் பண்ணால் கொஞ்சம் திக்காக இருக்கும். பசும்பால் யூஸ் பண்ணால் ரொம்பவே தண்ணியாக இருக்கும். இனிமேல் அந்த பிரச்சனை நமக்கு வராது. நீங்கள் எப்போ பாதாம் பால் போடுறதா இருந்தாலும் 1 டீஸ்பூன் பாதாம் பவுடர் எடுத்துக்கோங்க. அது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எந்த ஸ்பூனில் பவுடர் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு பால் பவுடர் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது மாதிரி ரெண்டையும் கலந்து நம்ம சேர்க்கும் போது பால் நமக்கு ரொம்பவே திக்காகி வரும். இந்த பாதாம் பாலோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைகளில் குடிக்கிற அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். சில பேர் இதில் பால் பவுடருக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் கலப்பாங்க. அது மாதிரி செய்யும் போது இந்த பாதாம் பாலோட டேஸ்ட்டே சுத்தமாக மாறி போயிடும். நீங்கள் ஒரு தடவை இந்த பாதாம் பால் கூட பால் பவுடர் கலந்து குடிச்சு பாருங்க. கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட் அதே திக்னஸோடயும் இருக்கும். வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இது லேடிஸ்க்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ரொம்பவே அவசியமான டிப்புன்னு சொல்லலாம். நம்ம அர்ஜென்ட்டாக ஸ்கூல் காலேஜ் இல்லைனா ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகும்போது சுடிதார் பேண்ட்டோட நாடா உள்ளே போயிடுச்சுன்னா அது நமக்கு பெரிய டென்ஷனை ஏற்படுத்தும். டைம் வேறு ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக டென்ஷன் ஆகிடுவோம். அது மாதிரி டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது தான் இந்த டிப். அந்த நாடா எங்கே இருக்குன்னு பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒரு சிசர்ஸ் எடுத்து அந்த நாடா ஹோல்ஸ்குள்ளே விட்டுட்டு அந்த நாடாவை லைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த துணியை மட்டும் இழுங்க. நாடாவை இழுக்கக்கூடாது, அந்த துணியை மட்டும் இழுங்க. அப்படி இழுக்கும் போது நமக்கு ஈஸியாக நாடா வெளியே வந்துடும். பாருங்கள், ஒரு செகண்ட் கூட ஆகாது. ஈஸியாக நம்ம நாடாவை வெளியே எடுத்துடலாம். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய சின்ன விஷயம் என்னென்னா, நம்ம சிசர்ஸை உள்ளே விடும்போது விரித்து விடக்கூடாது. நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நாடாவை பிடிக்கிறதுக்காக மட்டும் லைட்டாக சிசர்ஸை விரிக்கணும். பாருங்கள், இன்னொரு தடவை நான் உங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். திரும்ப நாடா உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டேன். இப்போ சிசர்ஸை பாருங்கள் ஃபுல்லாக க்ளோஸில் இருக்குது.
எந்த இடத்துல நாடா இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு சிசர்ஸை உள்ளே விடணும். நல்லா க்ளோஸாக இருக்கும் போது தான் விடணும். விட்டுட்டு நாடா பக்கத்தில் போனதும் லைட்டாக மட்டும் விரிக்கணும். அந்த நாடாவை பிடிக்கிறதுக்காக மட்டும் பிடிச்சிட்டு நம்ம துணியை இழுக்கணும். நாடாவை இழுக்கக்கூடாது, துணியை இழுக்கணும். உங்களுக்கு வீடியோவில் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி செய்யும் போது நாடா ஈஸியாக வெளியே வந்துடும். இது ஃபுல்லாக நாடா வெளியே எடுத்துகிட்டு சேஃப்டி பின் இல்லைன்னா பெரிய ஊசி வச்சு கோர்க்கணும்னு அவசியம் இல்லை. எப்பயுமே நமக்கு நாடா கழண்டவே கூடாதுன்னா நம்ம வாஷ் பண்ண போடும் போதே இது மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு போடணும். அது மாதிரி செய்யும் போது நம்ம வாஷ் பண்ணி எடுத்து மடித்து வைக்கும் போது கூட இந்த நாடா உள்ளே போவே போகாது. ஒரு தடவை துவைக்க போடும் போதும் நாட் போட்டு போட முடியாது, நான் மறந்துடுவேன் அப்படின்னு நீங்களும் என்ன மாதிரியே ஃபீல் பண்ணிங்கன்னா அடுத்து வரப்போகிற டிப் உங்களுக்காக தான். ரொம்பவே ஈஸியான டிப்பு. இந்த சுடிதாரோட சென்டர் பாயிண்ட்ல, நாடாவோட சென்டர் பாயிண்ட்ல நம்ம ஒரு ஸ்டிச் போட போகிறோம். வேற ஒரு சுடிதாரோட பேண்ட்ல சென்டர் பாயிண்ட்ல ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க, வீடியோவில் நல்லா தெரியணுன்றதுக்காக வேற கலர் நூல் போட்டிருக்கேன். இது மாதிரி சென்டர் பாயிண்ட்ல உங்களுக்கு அது பார்த்தாவே தெரியும், கரெக்டாக சென்டராக வரும். அந்த இடத்துல நாடாவோட சேர்த்து ஒரு தையல் போட்டுருங்க. இது நான் கையில் ஸ்டிச் பண்ணது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிஷினில் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது மாதிரி செய்துட்டோன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த நாடா கொஞ்சம் கூட வெளியே வரவே வராது. பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சி இழுக்கிறேன், ஆனால் நாடா கொஞ்சம் கூட உள்ளே போகவே போகலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டைலர்கிட்ட ஸ்டிச் பண்ணும் போதே இது மாதிரி சென்டரில் ஒரு தையல் போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கலாம். இன்ஸ்கர்ட்டோட நாடாவும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இதே மெத்தட் தான். இன்ஸ்கர்ட்டை நல்லா சரிசமமாக வச்சுட்டு அதோட சென்டர் பாயிண்ட்டு நல்லா லாஸ்ட்டில் நம்ம இடுப்பு கிட்ட வரும் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். துணியும் நாடாவும் சேர்த்தி இது மாதிரி நம்ம கிட்ட இருக்க எல்லா இன்ஸ்கர்ட் இந்த பேண்ட்டுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுட்டோம்னா எவ்வளோ நாள் ஆனாலும் சரி அந்த நாடா கொஞ்சம் கூட உள்ளே போவே போகாது. நமக்கு திரும்பி அதை உருவணும் எடுக்கணுன்ற பிரச்சனையே இருக்காது. நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா சுடிதாரோட பேண்ட்டும் இன்ஸ்கர்ட்ஸ்க்கும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் பெரிய வேலை தான். ஆனால் நம்ம ஒரே ஒரு தடவை நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா இந்த இன்ஸ்கர்ட் இல்லைனா பேண்ட்டு கிழிஞ்சா கூட அந்த நாடா உள்ளே போவே போகாது, நமக்கு எடுக்கணுன்ற டென்ஷனும் ஆகாது. இந்த டிப் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். சில பேர் டின்னருக்கு டெய்லி சப்பாத்தி செய்வாங்க. அது மாதிரி டெய்லி மாவு பிசைய முடியாதவங்க 2-3 நாளைக்கு சேர்த்து மாவு பிசைஞ்சு வச்சுப்பாங்க. நம்ம அது என்ன தான் நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணாலும் மாவு ஒரு நாள்லேயே கருத்து போன மாதிரி ஆகிடும். அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி காலியான எண்ணெய் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். இந்த ஆயில் கவரோடு சேர்த்து நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் வைக்கும் போது மாவு 2-3 நாள் ஆனாலும் கொஞ்சம் கூட கருத்தும் போகாது, புளிச்ச மாதிரி ஒரு மாதிரி வாசமும் வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி சப்பாத்தி செய்கிறவங்களுக்கு இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தா இந்த எல்லா டிப்ஸும் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.